ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடலாம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் அது கூட நான் ஒரு 2 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை இடையில கலந்து விட்டு நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு குறைவான தீயில் வச்சுட்டு 3லேருந்து 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகிற வரைக்கும் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கம்பைன் ஆகி நல்லா குக் ஆகிடுச்சு. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இதை நாம் சாம்பார், ரசம், தயிர் சாதம் இது கூட சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.